Hi friends, welcome to our channel Kalam Streams Achievers. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஹெச்சிக்கான டெஸ்ட் 19 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 18 தேர்வுகள் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிளேலிஸ்ட்டில் எம்ஹெச்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்து லைன் ஆஃப் ஃபஸ்ட் டெஸ்ட்லேருந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ வேணுன்றவங்க அட்டன் பண்ணி பாருங்கள். இது வந்து பொது தமிழ் தேர்வு 19. தமிழ் 9ஆம் வகுப்பில் 9ஆம் இயல் தான் வந்து தேர்வு. ஓகேங்களா? ஸோ படிச்சுட்டு அட்டன் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. வாங்க பார்க்கலாம். இது வந்து யார் யார் யூஸ் பண்ணலாம்னா டிஎன்பிசி படிக்கிறவங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பி படிக்கிறவங்க, டெட் படிக்கிறவங்க யார் வேணாலும் இந்த டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முதல் கேள்வி, கூற்றை ஆராய்க. சிற்பியின் மகள் என்ற நூலின் ஆசிரியர் பூவண்ணன், அப்பா சிறுவனாக இருந்தபோது என்ற நூலின் ஆசிரியர் அண்ணா. ஆன்சர் கூற்று 1 மற்றும் 1 சரி, 2 தவறு. இதில் வந்து ஆப்ஷன் தப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து பி அண்ட் சி ரெண்டுமே வந்து சரி தான். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் இது சிற்பியின் மகள் பூவண்ணன். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது? மகள்னால என்ன பண்ணுவாங்க? பூ கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பா சிறுவனாக இருந்தபோது அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. அந்த நூலின் ஆசிரியர் யார் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கூற்று தவறுன்னு சொல்லியாச்சு. என்ன தவறு அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. வந்த சொல்லே பின்னும் பலவிடத்தும் வந்து வேறு பொருளை உணர்த்துவது எவ்வகை அணி? ஆன்சர் சொல் பின்வரும் நிலையணி. ஏன்னா சொல் தான் வந்து பின்னும் பலவிடத்தும் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? பொருள் வேறு மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ சொல் தான் ஒரே சொல்லாக இருக்குது. அப்போ சொல் பின்வரும் நிலையணி. தாய்மைக்கு வறட்சி இல்லை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சு. சமுத்திரம் அவர்கள். பிடிப்பசி என்பதன் இலக்கண குறிப்பு காண்க. ஆன்சர் 6ஆம் வேற்றுமை தொகை. பிடியினது பசி. பிடி அப்படின்றது வந்து யானையை குறிக்கும். ஓகேங்களா? ஸோ யானையினது பசி அப்படின்னு எழுதுவோம். ஸோ யானையினது அப்படின்னு எழுதும்போது இங்கே அதுன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அதுன்னு வரும்போது ஐ, ஆள், கு, என், அதுன்றது 6ஆம் வேற்றுமை தொகை. ஓகேங்களா? ஏன்னா முதல்லதுக்கு வேற்றுமை உருவு கிடையாது. அப்போ 2ல் இருந்தால் ஐ, ஆள், கு, என், அது, கண் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம் இல்லையா? ஸோ வந்து பிடியினது அதுன்னு வந்தால் 6ஆம் வேற்றுமை தொகை. நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர், பிடிப்பசை கலையிய பெருங்கை வேலம் என தொடங்கும் குறுந்தொகை பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ அப்படின்றவர் தான் வந்து இந்த பாடலை வந்து எழுதி கொடுத்துருப்பாங்க. தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் என்ற சிறுகதையை எழுதியவர் யார்? ஆன்சர் கல்யாண்ஜி. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஈவேரா பெரியார் 1879 பிறந்தார். 1938ஆம் ஆண்டு அவருக்கு வந்து பெரியார் அப்படின்ற பட்டம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். 1970 இதில் வந்து 70 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். கலாப்ரியா அப்படின்றவங்க வந்து ஹைக்கூ கவிதை எழுதுறதுல கொஞ்சம் திறமையானவங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கீவா ஜெகநாதன், கீவா ஜா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கீவா ஜெகநாதன் வந்து நல்ல ஒரு விமர்சகர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸ்லேடை எழுதுவார். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம். உரைநடையில் கவிதை எழுதுவதை தம் வசன கவிதைகளின் வழியாக தொடங்கியவர் யார்? ஆன்சர் பாரதியார். வளர்மதி அப்படின்றவங்க அரியலூரில் பிறந்தவங்க. இவங்க தான் முதல் அப்துல் கலாம் விருதை வந்து சயின்ஸுக்காக வாங்கியிருப்பாங்க. ஸோ பாரதிதாசன் பொறுத்த வரைக்கும் 1891ஆம் ஆண்டு பிறந்திருப்பார். முடியரசன் அப்படின்றது இங்கே முடி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாடி முடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட்கட் வச்சுக்கணும். பாடின்றது வானம் பாடி. ஓகேங்களா? ஸோ இவர் தான் திராவிட நாட்டுடைய வானம் பாடி என அழைக்கப்படுகிறார். பாடி முடி அப்படின்றது. கூற்றை ஆராய்க. செம்மொழி மாநாடு நடைபெற்ற ஆண்டு 2010. செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் கோவை. இதில் வந்து எந்த கூற்று வந்து சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க? ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே வந்து சரிதான். செம்மொழி மாநாடு, உலக தமிழ் மாநாடு, இந்த வார்த்தைகள்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தெளிவாக பார்த்துக்கோங்க. எது செம்மொழி மாநாடு, உலக தமிழ் மாநாடுன்னு கொடுத்துருக்காங்களா, இல்லை தமிழ் மாநாடா, தமிழ்நாட்டில் நடந்த மாநாடா, இந்த மாதிரிலாம் இருக்கணும். அந்த வார்த்தைகள்லாம் தெளிவாக இருக்கணும். ஓகேங்களா? எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய் நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய் நாடு என்றும் நாம் கருதுதல் வேண்டும் என கூறியவர் யார்? ஸோ ஆன்சர் செனக்கா அவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாங்க.
எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு, நம் நாடு எல்லாருக்கும் தாய்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும்னு சொல்லிட்டு செனக்கா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. லாவோட்ஸோ அவர்களும் வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. லாவோட்ஸோ அவர்களை பொறுத்த வரைக்கும் கன்ஃபூஷியஸ் இருப்பாங்க. ஸோ வந்து அவருக்கு பின்னாடி வந்திருப்பார் கன்ஃபூஷியஸ் அப்படின்றவங்க. ஓகேங்களா. ஸோ வந்து ஒவ்வொரு வாரம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய கருத்துக்களை வந்து சீன நாட்டில் வந்து வெளிப்படுத்தியவங்க தான் இவங்க எல்லாருமே. ஓகேங்களா. அடுத்தது பார்க்கலாமா. இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனில் அறவிலை வணிகன் ஐ அள்ளன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த அடிகள் இடம்பெற்றிருக்கிற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் புறநானூறு. இதில் வந்து நமக்கு மொத்தமாக என்ன பண்ணியிருப்பாங்க, கடையெழுவாளர்களில் ஒருத்தர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இவர் வணிகன் அல்லன் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் வந்து இந்த ஜென்மத்தில் நம்ம செஞ்சோன்னா மறுமைக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக செய்ய மாட்டார். அதான் இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும், மறுமையில் வரும் அப்படின்னு நினச்சி அவர் செய்யலை அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. புறநானூறு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அடிகள் யாருடையது? ஆன்சர் கணியன் பூங்குன்றனார். இவர் 1921ஆம் ஆண்டு வரை வாழ்ந்தவர். இவர் 1964ஆம் ஆண்டு வரைக்கும் வாழ்ந்தவர். 1964ஆம் ஆண்டு இறந்த இன்னொருத்தர் நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ நல்லா ஃபேமஸ் ஆனவர். அவர் யாருன்றது உங்களுக்கான கேள்வி. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவர் 12th செஞ்சுரியில் வந்து வாழ்ந்தவர். குறுந்தொகை எந்த நூல்களில் ஒன்று? ஆன்சர் 11 கீழ்கணக்கு நூல்களில், சாரி ஒரு நிமிஷம் மாற்றி மார்க் பண்ணிட்டேன், ஒரு நிமிஷம். 8 தொகை நூல்களில் ஒன்று. ஓகேங்களா. ஸோ 8 தொகை மற்றும் 10 பாட்டு சேர்த்து தான் 11 மேல் கணக்கு அப்படின்னு சொல்லி சொல்வோம். இது வந்து அந்த சங்க இலக்கியங்கள் காலத்தில் தோன்றினது. அதாவது என்ன அப்படின்னா சங்க இலக்கியங்கள்ன்றது 10 பாட்டு 8 தொகை தான். இதில் நிறைய வேரியஸ் இருக்குது. எப்படின்னா 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 3ஆம் நூற்றாண்டு, 5ஆம் நூற்றாண்டுலேருந்து 2ஆம் நூற்றாண்டு, இந்த மாதிரி வேரியஸ் இருக்குது. ஆனால் பொதுவாக வந்து இதை தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த டைம் இருந்தது சங்க காலம்னும், இதுக்கு அடுத்து 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டு வரதெல்லாம் சங்கம் மருவிய காலம்னு சொல்கிறாங்க. சங்கம் மருவிய காலத்தில் தோன்றினது தான் இந்த 15 கீழ்கணக்கு நூல்கள். சமுத்திரம் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? டைமைக்கு வறட்சி இல்லை அப்படின்றத எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அவர் வந்து எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாமா. ஆன்சர் திருநெல்வேலி திப்பனம்பட்டியை சேர்ந்தவர். இவர் வந்து ரொம்ப கவிதைகள் வந்து அதிகமாக எழுதியிருக்காரு. 300க்கும் மேற்பட்ட கவிதைகள் வந்து இவர் வந்து எழுதியிருக்கிறார். கன்னியாகுமரியில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாஞ்சில் நாடு அப்படின்ற அந்த பேர் கூட அதுக்கு வந்து இருக்குது. ஸோ வந்து தேசிக விநாயகனார் வந்து அங்கே பிறந்திருப்பாங்க. மதுரையில் தான் வந்து உமா மகேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அவங்க வந்து அங்கே பிறந்திருப்பாங்க. ஓகேங்களா. திருச்சியில் இருக்கக்கூடிய உறையூர் சோழர்களுடைய தலைநகரம். பின்வரும் நிலையணி எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 3. சொல் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணின்னு சொல்லிட்டு 3 வகைப்படும். அசை வந்து நேரசை நிறையசைன்னு சொல்லிட்டு 2 வகைப்படும். பா வகைகள் வந்து வெண்பா, ஆசிரிப்பா, களிப்பா, வஞ்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 4 வகைப்படும். அடி வந்து 5 வகைப்படும். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கான கேள்வி, அடி 5 வகைப்படும் சொன்னீங்களா, அது என்ன வகை அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உவமை உவமேயம் என்னும் இரண்டும் ஒன்றே என்று தோன்றுவது எவ்வகை அணி? ஆன்சர் உருவக அணி. தண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு இலக்கண அறிஞர் கூட இதை மென்ஷன் பண்ணி பாருங்கள். என்னென்னு ஓமை ஓமையும் இரண்டும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டேன், அதுதான் வந்து உருவகம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு அற்புதமாக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து நீங்கள் எம்ஹெச்சி அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கொஷின் கூட 50 தமிழ் கேட்குறாங்கன்னா 50க்கு 50 வாங்குற மாதிரி தான் இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா இப்போ போட்டுக்கக்கூடிய போஸ்டிங் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ எக்ஸாமினர் போட்டிருக்கீங்களா, ஒரு டிஸ்ட்ரிக்டே 2 இல்லைன்னா 3 தான் இருக்குது. அப்போ டிஎன்பிசி படிச்சிருக்கேன் எல்லாருமே அதுக்கு எழுதுவாங்க. அப்படி எழுதும்போது அவங்க எல்லாமே ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எம்ஹெச்சிக்கு மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்கவுங்க கூட காம்படிட்டர் இருக்கும்போது 50க்கு 50 நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். 15 மார்க்குக்கு நீங்கள் எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நீ எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ண அப்படின்றத கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 2 டெஸ்ட் பேட்சோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.